இலக்கியம் மட்டுமல்ல, திரைமொழியும் அறிந்தவர். பேட்டை, கோசலை நாவல்களின் ஆசிரியர். சார்பட்டா பரம்பரை, தங்கலான், காந்தா படங்களின் திரைக்கதையில் பங்களித்தவர் திரு தமிழ் பிரபா அவர்களை உரையளிக்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். முதலில் காலதாமதமாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தமிழ் சமூகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமைகளோட இந்த மேடையை பகிர்ந்தளிக்க எனக்கு வாய்ப்பளித்த திரு செழியன் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் ஒரு சிறப்பு விருந்தினராக அவர் என்னை அழைத்தது அவருடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் நான் அவருடைய ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஒரு உலக சினிமாவினுடைய ஒரு திறந்த வாசலை எனக்கு அவர் தான் காமிச்சார். வெறும் உலக சினிமாவோட அறிமுகம் மட்டும் அப்படின்னு இல்லாமல் ஒரு உலக சினிமாவை பற்றி ஒருத்தங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற முக்கியமான தருணங்களை அவர் இண்டிகேட் பண்ணி அந்த படத்தை அறிமுகப்படுத்துவார். அதுதான் நிறைய பேர்கிட்ட அந்த படங்களை போய் கொண்டு சேர்த்துச்சு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சினிமா குறித்து தொடர்ந்து பேசுகிறவங்களுக்கு இலக்கியம் சார்ந்த ஒரு பின்புலம் இருக்கும்போது இன்னும் செழுமையான ஒரு ரிச்சான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அவங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நம்புவேன். நான் அப்படி ஒரு பின்புலத்தில் தான் என்ன தயாராக்கிட்டு இருக்கிறேன். அந்த சூழலில் சார் ஒரு அவருக்கு ஒரு தீவிரமான இலக்கிய பின்புலம் இருக்குது. அதுக்கப்புறம் இசை சார்ந்தும் ஓவியம் சார்ந்தும் அவர்கிட்ட இருக்கிற அந்த கிராஃப்ட் எல்லாமே கலுமினேட் ஆகி தான் ஒரு ஃப்ரேமை அவர் உருவாக்குறான்னு நான் நம்புகிறேன். அப்போ அவரை மாதிரியான ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்கூல் நடத்தும் பொழுது அவர்கிட்ட இருந்து மாணவர்கள் வரும்பொழுது உண்மையாலுமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவாக தான் நான் இதை பார்க்குறேன். அதே மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பொதுவாகவே ஒரு ஒரு டைகாட்டமி இங்கே கிரியேட் ஆக தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு. ஆர்ட் சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே கேரள மாதிரியான ஒரு மாநிலங்களில் ஒரு கலை இலக்கிய சினிமா அல்லது பியூர் ஆர்ட் சினிமாக்கான ஒரு ஃபார்ம் ஏதோ ஒரு இயக்கம் அங்கே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் தமிழில் அந்த கோடு மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மீட்டரில் படம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது சோஷியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் சினிமா எடுத்தாலும் சரி, இல்லை அது ஒரு கமர்ஷியலாக எடுத்தாலும் சரி, ஒரு பியூர் ஆர்ட் ஃபார்முக்குள்ளே ஒரு படத்தை சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இங்கே உருவாகலையோ, இல்லை யாரும் அதை முன்னெடுக்கலையோ, இல்லை நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க முன்னெடுத்துருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அதனுடைய ஏதோ ஒரு வகையில் விடுபடல் பல்வேறு வகையில் இருந்திருக்கிறத நான் உணர்றேன். அந்த சூழலில் செழியன் சாருடைய இந்த ஸ்கூல் இந்த இடைவேளை நிரப்புன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரொம்ப ஆழமாக அதை நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவருடைய மாணவராக நாளைக்கு நான் ஒரு படம் எடுத்தாலுமே கூட அதில் ஒரு நல்ல ஃப்ரேம் வைக்கிறேன், நல்ல சீன் எழுதிட்டேன்னா கூட கண்டிப்பாக இங்கே இருக்கிற பல ஆளுமைகளோட பங்கு இருக்குது. தொடர்ந்து உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு பணியில் இருந்தவர், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர், தமிழகத்திலும் கேரளாவிலும் அரசு பணியில் இருந்தவர். பணியில் இருக்கும்போதே திரைப்படத்தின் மீதான ஆர்வத்தினால் அவ்வப்போது படங்கள் மிகவும் சிரமத்துக்கிடையில் ஆர்வத்தின் மூலமாக எடுத்தவர். மோகமுள், பாரதி, பெரியார், ராமானுஜம் படங்களின் இயக்குனர் திரு ஞானராஜசேகரன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கமர்ஷியலைசேஷன் மேக்ஸிமம் இருக்கிறத பற்றி எல்லோருக்கும் நீங்கள் எல்லாம் அறிவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு படமும் இன்றைக்கி 2000 தியேட்டரில் ஒரே படம் ரிலீஸ் ஆகிற நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்மாதிரியாக தான் தமிழ் சினிமா இன்றைக்கி இருக்குது. அதாவது மலையாள சினிமா பற்றி அவர் குறிப்பிட்டார். ஒரு மலையாளத்தில் கேரளாவில் நான் ஒரு 27 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாள சினிமாவை விட தமிழ் சினிமா ஒரு நல்ல எல்லாருக்கும் வாய்ப்பை தருகிற ஒரு அரங்கமாக இருந்தது. கேரளாவில் அது கிடையாது. நமக்கு கேரளாவில் மிக சிறந்த சினிமா ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க, ஆர்ட் ஃபிலிம்ஸு, இது மாதிரி பல விஷயங்கள் அங்கே வந்திருக்குன்றது வேறு விஷயம். ஆனால் சினிமா மீடியம் அதுக்கு தமிழ் சினிமா மாதிரி எல்லாரும் பங்கு கொள்கிற, அதாவது ஒரு ஜனங்கிட்ட தன்னுடைய படத்தை காட்டி வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆளுமைகள் ஆகிற ஒரு சௌகரியம் தமிழ் சினிமாவில் தான் அதிகம்னு மலையாளிகளே நம்புகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இருந்த ஒரு தமிழ் சினிமாவை இன்றைக்கி அது ஏதோ ஒரு 5-6 பேர் இருக்கிற ஒரு உலகமாக மாற்றி மற்றவங்க யாருக்குமே அது வாய்ப்பு இல்லாமல் அந்த 5 பேர் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கிரிமினல் இதோடு அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது எனக்கு அதில் தோக்கதே கிடையாது. அதாவது ஒரு 3 நாள் எல்லா தேட்டர்லையும் சினிமா போட்டு, அதாவது அந்த படத்தினுடைய அது நல்ல படமா கெட்ட படமானு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்மளை நம்மளுடைய பாக்கெட்டில் இருக்க பணத்தை எடுத்துகிற ஒரு ஒரு தவறான ஒரு பார்வை இருந்திருக்கு. அதை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. இங்கே இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி நம்ம வச்சுருக்கோம். இதை எதிர்த்து பேசுகிறதுக்கு திராணி உள்ள மக்கள் இங்கே இல்லவே இல்லை.
ஸோ அதனால் வந்து நான் நினைக்கிறேன் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் வரணும் தமிழ் சினிமாவில். ஏன்னா இது வந்து வெறும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மட்டுமல்ல, இது கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது, வெற்றி தோல்வி சம்மந்தப்பட்டது தான். பட் எல்லாருக்கும், எந்த ஃபில்ம் மேக்கருக்கும் வந்து அவன் தன்னுடைய படைப்பை வந்து காட்டி ஜனங்கிட்ட வந்து தன்னுடைய படத்தை காட்டி அதில் வெற்றி பெறுறதோ தோல்வி அடையதோ அவனுக்கு ஒரு சௌகரியம் செஞ்சு தரணும். அந்த சௌகரியம் வந்து நமக்கு ரொம்ப காலம் வரைக்கும் இங்கே இருந்தது. ரொம்ப நம்முடைய பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப காலம் வரைக்கும் இங்கே இருந்தது. அது இப்போ திடீர்னு வந்து அது ஒரு நடிகர்கள் சம்மந்தமாக 150 கோடி 200 கோடின்னு ஆக்கி அதை வந்து என்னென்னாக்கா அது தோல்வியே கிடையாது அவனுக்கு. ஆனால் எல்லாரும் தோல்வியடைகிறாங்க. அந்த சில பேர் மட்டுமே ஜெயிச்சு கொண்டு மற்றவர்கள் எல்லாரையும் தோல்வியாக்குகிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம இன்றைக்கி வச்சிட்ருக்கோம். இதுக்கு வந்து அவங்க ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றிலாம் சொன்னாங்க. உண்மையிலேயே அங்கே ஒரு ரெவல்யூஷன் வேணும். அது இப்போ சிறியன் வந்து ஒரு சின்ன அளவில் பண்ணால் கூட வந்து இது மிகப்பெரிய ஒரு 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 முன்னெடுப்பாக நான் கருதுகிறேன். இது வந்து இதனுடைய டோன் என்னன்னாக்கா, நமக்கு வந்து ஒரு படைப்பு சுதந்திரம் மட்டுமல்ல, நம்மளை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுகிற சுதந்திரம் நமக்கு வேணும். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னோடியாக இந்த ஃபிலிம் ஸ்கூலும் செழியன் அவர்களும் இந்த புதிய இயக்குநர்களும் வந்து முன் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்து எழுத்தாளர், திரைப்படத்திற்கும் தொலைக்காட்சியிலும் பங்காற்றியவர், பெரியாரை பற்றியும் எழுதியவர், எப்படி எழுத வேண்டும் சிறுகதை பட்டறை பயிற்சி நடத்துகிறப்போ அரங்கம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அந்த அரங்கம் முழுக்க நிரம்பி இருந்தது. தொடர்ந்து இப்போது இருக்கும் வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஆதர்சமாக இருப்பவர் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். செழியன் எழுத்து மூலமாக முதலில் உலக சினிமாவை அறிமுகம் செய்து கொண்டிருந்தார். ஆனந்த விகடனில் அவர் எழுதிய உலக சினிமா பாகம் 1, 2, 3 அந்த காலகட்டத்தில் உலக சினிமாக்களை எல்லாரும் பார்த்துட முடியாது, ரீச் இல்லை. ஆனால் அப்பயே அவர் அவ்வளவு படங்கள் பார்த்து அதை ரொம்ப எளிமையாக அந்த தொடரை நான் தொடர்ந்து வாசிச்சிருக்கேன். ஸோ அதை படிக்கிறப்பவே வந்து ஒரு உத்வேகம் வரும். நிறைய பேருக்கு வந்து அந்த நாமும் செய்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விதையை எழுத்து மூலமாகவே முதல்ல செஞ்சவர் செழியன் அவர்கள். அதற்கு பிறகு அவர் ஒளிப்பதிவு அப்படின்ற அந்த துறையில் பணியாற்றிய பிறகு இயக்குனராகவும் பரிமளித்தார். இப்போ யாம் பெற்ற இன்பம் அப்படின்ற மாதிரி நம்ம கற்றது அப்படின்றத வந்து மற்றவர்களுக்கும் சொல்லணும். ஒரு அறிவு அப்படின்றது ஒரு இடத்துல தேங்கி இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அவருடைய அந்த நாலேஜ், சினிமா நாலேஜ், அது ஷேர் பண்ணப்படணுன்றதுக்காகவே இந்த ஃபிலிம் ஸ்கூல் என்ற ஒன்று துவங்கி இன்னைக்கு இந்த 34 பேரை இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாருன்னா இது மிகப்பெரிய விஷயம். இந்த நாளைய இயக்குனர் அப்படின்னு தொலைக்காட்சியில் வந்த அந்த ஒரு போட்டி, அதிலிருந்து வந்த பல இயக்குனர்கள் மெயின் ஸ்ட்ரீமில் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த 34 பேரில் பல பேர் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வரணும்ன்ற வாழ்த்தையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல இடத்துல இருந்து அவங்க தயாராகி வர்றப்போ அது அந்த வெளிப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். குரு எப்படியோ அப்படி தானே சிஷ்யர்கள் இருக்க முடியும். அவர் அதிகமாக பேச மாட்டார், செயல்தான். ஸோ இந்த முன்னெடுப்பு அப்படின்றது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். துணை முதல்வரை சந்திக்கிறப்போ கூட கோரிக்கையோடு தான் போயிருக்கார், வெறும் அழைப்போடு போகலை. அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த எண்ணம், இந்த விதை, இந்த விவசாயம்னு சொன்னார், அந்த மாதிரி இந்த விவசாயம் தழைக்கட்டும், இன்னும் நிறைய படைப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மொழிபெயர்ப்புக்காக பிரான்ஸ் அரசின் செவாலிய விருதுகள் பெற்றவர், இலக்கியம் மட்டுமல்ல பிரெஞ்சு சினிமாவும் அறிந்தவர், அந்நியன், குட்டி இளவரசன் நாவல்களின் மொழிபெயர்ப்பாளர் திரு வே. ஸ்ரீராம் அவர்களை உரையளிக்க அன்புடன் அழைக்கிறோம். மதிப்புக்குரிய நண்பர் செழியன் அவர்களுக்கும், இன்று
இந்த மாலை பொழுது செழியனுடைய மாலை பொழுது. இங்கே வந்திருக்கும் மற்ற சிறப்பு விருந்தினர்கள், நண்பர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் செழியன் வந்து எனக்கு அழைப்பு கொடுத்தபோது எங்கள் புதிய அலையை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார். அந்த வாய்ப்பு 84 83 கூட எனக்கு கிடைச்சது. அதாவது இப்போ வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியினால், டெக்னாலஜினால் எல்லா விதமான ஃபாரின் ஃபிலிம்ஸையும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்தபடியே கூட பார்க்க முடியும். 70களில் அந்த மாதிரி வசதி கிடையாது. சில ஃபிலிம் சொசைட்டிஸ் மூலமாக அதில் மெம்பராக இருக்க சில பேருக்கு மட்டும்தான் அந்த படங்களை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் அவர்கள் எந்த அடிப்படையில் அதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 65லேருந்து இந்த மாதிரி நிலைமை தான் இருந்தது. நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்குறேன். அப்போது அலியான்ஸ் ஃப்ரான்சைஸ் நிறுவனத்தின் மூலமாக அதில் நான் ஈடுபட்டிருந்தனால ஒரு தலைவருங்கிற முறையில் என்னால் சில விஷயங்களை அப்போ செய்ய முடிஞ்சது. ஃப்ரெஞ்சு எம்பசி மூலம் கூப்பிட்டு வாரம் ஒரு ஃப்ரெஞ்சு படத்தை காட்டுவாங்க. நாங்கள் அதுக்குன்னே ஒரு மெம்பர்ஷிப் வச்சுருந்தோம், கல்ச்சுரல் மெம்பர்ஷிப்புன்னு. ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி படங்களை வந்து பார்த்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. அது மாதிரி 75லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ரொம்ப தீவிரமாக நான் அதில் செயல்பட்டு வந்தேன். அப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு திரைப்படம் போடுறதுக்கு முன்னாலேயும் அந்த படத்தை பற்றி ஒரு முன்னுரை கொடுத்துட்டு, அதை பற்றி கொஞ்சம் சில விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் படத்தை பார்ப்பாங்க. அதாவது ஒரு வெளிநாட்டு படத்தை பார்க்கும்போது அதனுடைய பின்புலங்களை தெரிந்து கொள்வது இன்னும் சௌகரியமாக இருக்கும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம். நான் எதிர்பார்த்தது என்னவென்றால், அந்த முன்னுரையை கேட்டுவிட்டு படத்தை பார்த்து அதற்கு பிறகு அதை பற்றி டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். அதெல்லாம் நடக்கலை இப்போ அந்த காலத்தில். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்க்குறதுக்கு வந்து சில பேருக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்டட், எல்லோரும் பார்க்க முடியாது. அதுலேயும் நிறையா பேர் வந்து அதை பற்றி இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, தமிழ் அதை பற்றி பேசுகிறது ஆளே கிடையாது. இந்த மாதிரி நிலைமையே ரொம்ப நாள் நீடிச்சது. அதுக்கப்புறம் வந்து சென்னை ஃபிலிம் சொசைட்டிங்கிற ஒரு ஃபிலிம் சொசைட்டி மூலமாக சென்னை புக்ஸோடு சேர்ந்து மரபை மீறிய சினிமா அப்படின்னு ஒரு புத்தகத்தை நாங்கள் போட்டோம். ஒரு 3-4 பேர் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி, நான் துருஃபுவை பற்றி எழுதினேன், புதிய அலை இயக்கத்தை பற்றி நான் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன். அப்புறம் எரிக் ரோமரை பற்றி, ஜான்-லுக் கோதாரை பற்றி, அவங்கள பற்றிலாம் எழுதினாங்க. இந்த எல்லாத்துக்கும் வந்து அப்போது சென்னை ஃபிலிம் சொசைட்டியின் தலைவராக இருந்த நண்பர் ஹரிஹரன் அவர்கள் அதற்கு ஒரு அழகான முன்னுரை கொடுத்திருந்தார். அதில் இந்த புதிய அலை இயக்கத்தினுடைய பரிமாணம் என்னங்கிறத பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருந்தார். இதெல்லாம் வந்து அப்போ நடந்த விஷயம். திரு செழியன் அவர்கள் வந்து அவருடைய அவர் அனுப்பிச்ச இதில் எனக்கு அனுப்பிச்ச இன்ஃபர்மேஷன் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் சினிமாவை உண்டாக்கக்கூடிய ஒரு புதிய அலை ஐரோப்பாவில் மட்டும்தான் வரணுமா, 75 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டில் ஏன் வரக்கூடாதுங்கிறனால ஏற்பட்ட முயற்சி தான் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அது நிஜமாகவே நல்ல முயற்சி. ஐரோப்பாவில் மட்டும்தான் வரும்னா நீங்கள் அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை பார்க்கணும். அவங்களுக்கு வந்து எந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா நாட்டு படங்களையும் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நாட்டினுடைய சப்டைட்டில் போட்டு அதை பார்த்துட்ருப்பான். அது மாதிரிலாம் இங்கே இருந்தது. இங்கே அந்த வாய்ப்பே கிடையாது நிறைய பேருக்கு. இன்றைக்கி லக்கிலி டியூ டு டெக்னாலஜி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இதை பார்க்குறதுங்கிற ஒரு விஷயம். இப்போ நானே வந்து இப்போ இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேர்லேயும் இவங்க எல்லாருமே சினிமாவை உற்பத்தி செய்வது, சினிமாவை உருவாக்குவதில், சினிமாவை படைப்பதில் இயக்குநர்களாகவோ தொழில்நுட்ப கலைஞர்களாகவோ இல்லது இந்த இதில் எல்லாத்துலேயும் ஈடுபட்டவர்களை தயாரிக்கும் ஆசிரியர்களாகவோ திரு ஹரிஹரன் மாதிரி இது மாதிரி எல்லாரும் திரைப்படத்தோடு நேரடியான தொடர்பு கொண்டவர்கள். இவர்களுக்கு மத்தியில் நான் ஒரு அந்நியன், நான் வந்து ஒரு ரசிகன் தான். ஆனால் எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுது வந்து இங்கே வர ஃப்ரெஞ்சுக்காரங்கெல்லாம் சொன்னேன்னா எனக்கு நிறையா பேர் அங்கேருந்து நிறையா புத்தகங்கள்லாம் அனுப்பிச்சாங்க, புத்தகங்கள், பத்திரிகைகள் இதெல்லாம் அனுப்பிச்சாங்க. அதனால் இந்த ஃப்ரெஞ்சு ஆசிரியர்களை பற்றியும் ஃப்ரெஞ்சு படைப்பாளர்களை பற்றியும் நிறையா பின்புலங்கள், நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடைச்சிது. அதை வந்து நான் வந்து பகிர்ந்து கொண்டேன், அதாவது இந்த மீட்டிங்லலாம் பேசும்போது. அதுக்கப்புறம் 95க்கு அப்புறம் ஒரு 2-3 ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தருடைய ரெட்ராஸ்பெக்டிவ் மாதிரி போட்டு அப்போ அவங்களுடைய படத்தை பற்றிலாம் பின்புலம் எழுதி அது ஒரு சின்ன புத்தகம் மாதிரி வெளியிட்டிருந்தோம். துர்ஃபோக்கு ஒன்று போட்டேன், ராபர்ட் பெர்சோ ஒன்று, லூயி மால் ஒன்று, இது மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப. இதில் ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா,
95ல் இது மாதிரி ஒரு திருஃபோவோட படம் 5 படங்கள் 6 படங்கள் காட்ட போகிறாங்க. அந்த படங்களை பற்றிய தகவல்லாம் வந்து ஒரு புத்தகமாக வந்திருக்கு தமிழில். அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதை பார்க்குறதுக்காகன்னு திருநெல்வேலியிலேருந்து 3 நாள் இங்கே வந்துட்டு போனவங்க இருக்காங்க. எனக்கு தெரியும் அவங்களையெல்லாம். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் அவங்கக்கிட்ட இருந்தது. ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்வம் இருந்த நிறையா பேருக்கு திரைப்படம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு இருக்கிற நிறையா பேருக்கு இந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல. இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அவங்கள சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தார் பாருங்கள் செழியன். அவருக்கு பெரிய மதிப்பு கொடுக்கணும். அவர் அன்றைக்கி கூப்பிட்ட போதே நான் தான் நினச்சிக்கிட்டேன், எல்லோரும் திரைப்படத்தை திரை சார்ந்தவங்களாக இருக்க போகிறாங்க, நான் மட்டும்தான் ரசிகனுங்கிற முறையில் வந்து பேச போகிறேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிற ஒரு விதத்தில் யோசித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் புதிய அலை இயக்கத்தில் தமிழ் அறிமுகப்படுத்தினவர், நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கன்னாரு. அதனால் ஐ எம் டேக்கிங் திஸ் லிபர்ட்டி டு டாக் டு யூ அபவுட் தட். அதை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் முதல்ல சொல்லிட்டு போகிறேன். 58 ஆரம்பித்த அந்த புதிய அலை இயக்கம் 68 வரைக்கும் அந்த ஒரு 10 வருஷத்தில் ஒரு பெரிய கலக்கு கலக்கிட்டாங்க. 68 ஃப்ரான்ஸில் வந்து மே 68ன்னு ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்தது. ஒரிஜினல் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அடுத்தபடி பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் அது எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரெவல்யூஷன் எல்லா துறைகளிலும் வந்தது. அது ஒரு சமுதாய அரசியல் புரட்சி. ஆனால் அதுக்கு முதல் ஊற்றுக்கண், முதல் பொறி, அந்த தீ பரவுறதுக்கு முதல் பொறி வந்து சினிமா துறையிலேருந்து தான் வந்தது. சினிமா தக்குன்னு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது ஃப்ரான்ஸில். எல்லா படங்களையும் ஆவணப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஹென்றி லாங்க்லோங்கிற ஒருத்தருடைய இதே சரியில்லைன்னு சொல்லிட்டு, அவருடைய செயல்பட்ட முறை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் மாணவர் புரட்சியாக போய் அரசியல் புரட்சியாகவே பெரிய புரட்சியாச்சு. 58 ஆரம்பித்த அந்த புதிய அலை இயக்கத்தில் 59 தான் த்ரூஃபோட முதல் படம் வருது. அந்த படத்துக்கு அவர் சிறந்த இயக்குனர் அவார்டு வாங்குறாரு. அந்த ஒரு வருஷம் மற்றும் ஃப்ரான்ஸில் 24 புதிய இயக்குநர்கள் தோன்றினார்கள். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்து இவ்வளவு ஏற்பட்ட ஒரு சூழலில் ஒரு இயக்கம் ஆரம்பித்த போது 24 பேர் தோன்றினார்கள். இன்றைக்கி செழியனுடைய முயற்சியில் இங்கே 34 பேர். நிஜமாகவே இது எவ்வளோ பாராட்டினாலும் தகும். இதற்கு எனக்கு கூப்பிட்டு இந்த சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. நாங்கள் தான் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இங்கே வந்து உரையாற்ற வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லணும். அடுத்து இலக்கிய வாசகர், திரைப்படம் குறித்த நூலுக்காக தேசிய விருது பெற்றவர், சிறிய திரைப்படங்களுக்கு எப்போதும் உதவுபவர், தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் விட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். செழியன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படம் டூலைட் வந்து சினிமா இன்ஸ்டியூட் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. ஒரு 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு திரைப்படத்தை எடுத்து உலகெங்கும் அந்த படத்தை கொண்டு போய் பல விருதுகள் வாங்கி இன்றைக்கு வரையும் தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் படம் அப்படின்னா அது செழியன் சாருடைய டூலைட் படம் தான். நான் பல மேடைகளில் பல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசும்போது 50 லட்சத்துலேயும் நீங்கள் ஒரு நல்ல திரைப்படம் எடுக்க முடியுன்றதை செழியன் சார்ட்டது கற்றுங்க. 5 கோடியில் தான் ஒரு சிறு பட்ஜெட் படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50 லட்சத்தில் கூட அற்புதமான படத்தை எடுக்க முடியும். உலகெங்கும் கொண்டு போய் பல விருதுகளை பெற முடியும். தேசிய விருது பெற முடியும். ஒரு இயக்குனராக ஒரு பெரிய பேர் எடுக்க முடியும். அட் த சேம் டைம் ஒரு தயாரிப்பாளராகவும் ஜெயிக்க முடியும். அவரே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். வணிக ரீதியிலையும் அந்த படத்தை வந்து வெற்றி அடைந்த ஒரு தயாரிப்பாளராக அவரை நான் பார்க்குறேன். அவர் இப்போ எடுத்திருக்கிற இந்த முயற்சி எனக்கு ரொம்ப 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 மகிழ்வாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இந்த விழா இப்படி நடக்கக்கூடாது. ஆக்சுவலி என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பல தயாரிப்பாளர்கள் முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு விழா. பல தயாரிப்பாளர்கள் பல இயக்குநர்கள் முன்னாடி இந்த விழாவில் இந்த 34 முன்னோட்டங்களையும் காமிச்சு அந்த முன்னோட்டங்களில் எந்த திரைப்படம் எது வந்து திரைப்படமாக உருவாகிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க உடனே அந்த இயக்குனரை சைன் பண்ணி அவரை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாக இருந்தால் தான் இந்த விழா மிக சிறப்பாக இருக்கும். இது நமக்கே நம்ம பேசி பாராட்டுறதுக்கான ஒரு விழாவாக நான் பார்க்கல. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இதை நான் பார்த்த உடனே நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா இது கடந்த 3 மாதமாக நான் வந்து வேவ்ஸில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோவாவில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த 3 நாட்கள் ஃபிலிம் பஜார் அதில் நான் அட்டன் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் பிச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகெங்கும் இருந்து பல பேர் வந்து அவங்க ஸ்கிரிப்டை பிச் பண்ணாங்க. அவங்க பண்ணது எல்லாமே இந்த மாதிரி தான். ஒரு 2 நிமிஷம் அந்த படத்தை பற்றி ஒரு முன்னோட்டம் காமிப்பாங்க. அது பிறகு அவங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நிமிஷத்தில் வந்து மேடையில் வந்து
அந்த இயக்குனர் பேசணும். நாங்களாம் நிறைய பேர் தயாரிப்பாளராக உட்கார்ந்ததும், இன்ஃபேக்ட் வந்து குஜராத்லேருந்து ஒரு இயக்குனர் வந்து பேசின படத்தை என் கூட வந்த தயாரிப்பாளர் உடனே அவரை கூப்பிட்டு ஃபைனலைஸ் பண்ணார். அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு 2 கோடியில் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைனலைஸ் பண்ணார். அது பிறகு தமிழ்லேருந்து ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. அவங்களுடைய 2 நிமிஷம் முன்னோட்டம், அதுக்கு பிறகு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 60 பிக்சர்ஸை நாங்கள் வந்து உட்காந்து பார்த்தோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சென்னையில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்எஃப்டிசி சிஇஓ, அப்புறம் இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கிற என்எஃப்டிசி டீம் கிட்ட நான் உடனே அங்கேயே கோவாவில் பேசி, நாங்கள் ஏப்ரலில் இந்த வேவ்ஸ் சென்னை கொண்டு வரணும் அப்படின்னு கடந்த 3 மாதமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நவம்பர் மாதத்துலேருந்து வேவ்ஸ் இந்த பிட்ச் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பிச்சஸ் விழா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நடக்கணும், ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டுட்ருக்கேன். அவங்க ஏப்ரலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து இதுதான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, செழியன் சார் அதுக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் மாதிரி இங்கே பண்ணிட்டார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், அந்த விழாவில் நான் என்ன சொன்னேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எல்லா ப்ரொடியூசர்ஸும் கூப்பிட்டு 3 நாட்கள் அவங்களோட டைம் எடுத்துட்டு அவங்க எல்லா பிக்சர்ஸையும் பார்க்கணும். அதாவது எத்தனை மாணவர்கள், அது க்யூரேட்டான பிக்சர்ஸ் மட்டும்தான், சும்மா கொடுக்குற படத்தெல்லாம் அங்கே போட முடியாது. எந்தெந்த படங்கள், எந்தெந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ், எந்தெந்த முன்னோட்டங்கள் அற்புதமாக இருக்கோ, எந்தெந்த கதைகள் அவங்க சொல்கிற கதைகள் நல்லா இருக்கோ, அந்த கதைகள் மட்டும் க்யூரேட் பண்ணி, அதாவது ஒரு ஃபில்டர் பண்ணி, ஒரு நல்ல குழு இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து இதெல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி ஒரு 50-60 நல்ல முன்னோட்டங்களை தயாரிப்பாளர்களுக்கும் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள உட்கார வச்சு அந்த படங்களை காமிச்சு, அந்த படங்கள்லேருந்து இயக்குனர்கள் உருவாகணும். அப்போ தான் புதிய படைப்புகள்லாம் வரும், இண்டிபெண்டன்ட் படைப்புகள்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு முன்னோட்டம் அந்த மாதிரி ஒரு நடக்கணும்னு அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து 34 இயக்குனர்களும் வந்துடுவாங்களா சொல்ல முடியாது. ஆனால் அந்த 34 படங்கள் எனக்கு ஒன்று தான் இதில் பார்க்கும்போது, ஒவ்வொரு இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அதில் வந்து ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பட்ஜெட் 30 லட்சங்கள், படப்பிடிப்பு நாட்கள் 20 நாட்கள் படப்பிடிப்பு பண்ணி 30 லட்சத்தில் ஒரு படம் கண்ணாயிரம் அப்படின்ற படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அகில் ரஹ்மான் சொல்கிறாரு, படப்பிடி நாள் 15 நாட்கள், பட்ஜெட் 30 லட்சம். 30 லட்சத்தில் படம் எடுக்க முடியும் அப்படின்னா உண்மையிலே அற்புதமான விஷயம். அதை எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஷூட்டிங் காஸ்ட் மட்டுமே 3 லட்சம் மினிமம். 3 லட்சத்துக்கு கம்மி நீங்கள் எடுக்கவே முடியாது. பெப்சி ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் 80 பேரை வச்சுக்கிட்டு எடுக்கிறோன்னா 3 லட்சம் ஆகும். எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவாக 15 நாட்கள் 20 நாட்களில் 30 லட்சம் எடுக்க போகிறாங்க? அந்த கலையை வந்து நீங்கள் வந்து செழியன் சார்கிட்ட கற்றுருந்தீங்கன்னா உங்களால் அதை எடுக்க முடியும். அப்படின்னா அந்த பொறுப்போட நான் வந்து 30 லட்சம் கமிட்மெண்ட் பண்ணேன்னா 30 லட்சத்தை இந்த படத்தை எடுத்து கொடுக்குறேன் சார், ஒரு 90 minutes to 100 minutes படம் எடுத்து கொடுக்குறேன், இண்டிபெண்டன்ட் சினிமாவாக நீங்கள் கொண்டு போயிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அங்கீகாரம் கிடைக்க முடியும், வணிக ரீதியாக வெற்றி அடைய முடியும், ஓடிடியில் வரும்போதும் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு 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 கிளியர் கட் உங்களுடைய கமிட்மெண்ட். இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் 34 ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒரு 10 பேர் பண்ணாலும் இந்த முயற்சி, செழியன் சாரோட முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த 34 பேரும் ப்ரிப்பேர் ஆகணும். என்னுடைய ஒரே தாழ்மையான வேண்டுகோள் என்ன, இது நாங்கள் வந்தது வந்து 34 படங்களை பார்க்குறதுக்கும் அந்த முன்னோட்டங்களை பார்க்குறதுக்கும் எவ்வளோ விரைவாக நீங்கள் அதை பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு இந்த படக்குழு, இந்த விழாக்குழுவில் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம வந்த காரணம். பேசுறதுக்கு இல்லை, ஆனால் பேசணும். நம்ம விழான்னு வந்து தொட்டு ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறது என்னென்னா, குயிக்காக நம்ம படங்களை பார்த்து அந்த முன்னோட்டங்களை பார்த்து அவங்கள வாழ்த்து சொல்லணும். யாரெல்லாம் அற்புதமாக ரெடியாக இருக்காங்களோ அவங்கள வாழ்த்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். இல்லைன்னா நம்ம வாழ்த்து சொல்லிட்டே போனோம்னா உண்மையான பர்பஸ் என்ன, இந்த நோக்கம் என்னமோ அது கடைசியில் நிறைய பேர் காணாமல் போயிட்டு கொஞ்சம் பேர் தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்திருக்கிற எல்லா சிறப்பு விருந்தினர்களும் 34 படங்களையும் பார்க்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அந்த 34 பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அவங்கள தேர்ந்தெடுத்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணுற இந்த குழுவுக்கு, ஃபிலிம் ஸ்கூல் குழுவுக்கு வாழ்த்துக்கள். செழியன் சாருக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. மகிழ்ச்சி. நன்றி ஐயா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த படத்தை தர்றப்போ எவ்வளவு எவ்வளவு பணத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. என்னுடைய படத்துக்கும் அது எவ்வளவு தரலான்னு கேட்குறப்போ, ஐயா 30 லட்சம் போதும், அது மட்டும் எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. 3 நிமிஷம் இது தயார் பண்ண முடியலை. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, 34 பேருக்கும் தயாரிப்பாளர்கள் கிடைத்து விட்டார்கள் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ எல்லார் வாழ்த்துறையும் தேவையாக இருக்குது இன்னைக்கு. அடுத்து 7வது மனிதன் படத்தின் இயக்குனர், ரஷ்ய திரைப்பட விழாவின் உயரிய விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர், உலக திரை விழாக்களின் ஜூரியாக இருந்தவர், மதிப்புக்குரிய திரு ஹரிஹரன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். It's a great honor for me to be here at the film school
நான் இங்கே வந்து 11 வருஷத்துக்கு முன்னால் ஐ யூஸ் டு ரன் தி எல்வி பிரசாத் ஃபில்ம் அண்ட் டிவி அகாடமி. அண்ட் unfortunately, I could not continue it, and I went into other colleges. But I'll tell you two things that have happened here, very, very important for all of you to know. இவர் வந்து செழியன் டாக்ட் அபவுட் ஹவ் இங்கே இருக்கிறச்ச அவர் மக்மல் பஃப்னு ஒரு டைரக்டர் பார்த்தாரு, ஒரு பெரிய டைரக்டர் ஃப்ரம் ஈரான். அவர் ஈரான்லேருந்து எக்ஸைல் பண்ணிட்டார் அவரை. அண்ட் ஹி வாஸ் லிவிங் இன் தாஜிகிஸ்தான். ஸோ தாஜிகிஸ்தான்லேருந்து ஹி இஸ் கம்மிங் டு ப்ராசஸ் ஹிஸ் ஃபில்ம்ஸ் ஹியர் அட் பிரசாத் லேப்ஸ் 2010. ஸோ லேப் வந்திருக்கிறச்ச சிவராமன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, ஈரானியன் டைரக்டர் மக்மல் பஃப்னு ஒரு பேர், யூ வாண்ட் டு மீட் ஹிம்? ஐ செட், சார் மக்மல் பஃப் உங்கள் ரூமில் இருக்காரா? நான் இப்போவே வரேன் சொல்லி எல்லா வேலையை விட்டு ஐ கேம் ரன்னிங் டு மீட் மக்மல் பஃப். நான் நினச்சேன் ஒரு பழைய ஈரானியன் தாடி இடியெல்லாம் வச்சுட்டு இருப்பாருன்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தாருன்னா அவர் பாக்கா 6 பேக் டிஷர்ட் போட்டிருக்காரு. யங் மேன், elderly man, but he looks so young, you know. So you are running a film school? I said, yes, sir. So how do you teach cinema? I said, I have a before afternoon is all about understanding, appreciation, theory, and after 12 o'clock it's only practice. Okay, so how do you teach cinema? You do PowerPoint, clippings and all that. அப்பவே தெரிஞ்சது he is having a dig at me. ஆமாம் சார், அப்படி தான். How else do I teach in a classroom, That is not the way to teach cinema. You are making a big mistake by putting students in a classroom and teaching cinema. I said, what is the, enna thappu adilanu keten. You see, you are making a very big mistake. You think that people, and especially filmmakers, they think only with their brains. They are sitting down, and they are watching, and they are thinking only with their brains. This is the big mistake you are making. You must know that the whole body is the brain. If a student has to learn cinema, he has to learn or she has to learn with her whole body. I said, I agree with you 100%. So, நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? You see, I am also running film school in Tehran. 1 week, we do only bicycling. I will bicycle, all of them will be, எல்லாரும் என் கூட சைக்கிளில் வருவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி ரோடு we'll select a road in which not crowded, no traffic. எல்லாரும் கூடயே வருவாங்க. நான் சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன் சைக்கிள் ஓடிக்கிட்டு. ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் ஆனப்புறம் ஐ வில் டாக் அபவுட் ரஷ்யன் டைரக்டர் ஐசன்ஸ்டைன் பற்றி நான் பேசுவேன். அப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் இந்த பிஹைண்ட் அவன் வந்து முட்டி வெளிச்சிட்டு இருக்கு, அவனுக்கு எப்போ எடுத்த போறாரு இந்த ஆளுன்னு நினைச்சிட்டு இருப்பார் அவரு. He will remember Eisenstein with his knees. அடுத்தது வர முட்டியில் இருப்பார் ஐசன்ஸ்டைன், அங்கேயிருந்து ஞாபகம் இருக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு வாரம் முழுக்க ஸ்விம்மிங் and we will learn cinema. So you must engage the entire body. Entire body has to understand cinema, not just the brain and not just the eyes. And that is the real meaning of a word called aesthetics. நம்ம எஸ்தட்டிக்ஸ்னு பேசுகிறோம், ஆனால் நமக்கு யாருக்கும் புரியல எஸ்தட்டிக்ஸ்னால் என்னதுன்னு புரியல. நான் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறேன், நீங்கள் எந்த டெஃபினேஷன் வந்தாலுமே நீங்கள் வந்து அந்த டெஃபினேஷன் கேட்குறச்ச அதோட ஆப்போசிட் என்னென்னு கேளுங்க. எந்த டெஃபினேஷனாக இருக்கட்டும். இப்போ சே மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன? இட் இஸ் நாட் த இமீடியட் ஆப்போசிட், இட் இஸ் நாட் த ஸ்டில்னஸ். அதே மாதிரி எஸ்தட்டிக்கோட ஆப்போசிட் என்னன்னா அனஸ்தட்டிக். அனஸ்தட்டிக்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் செய்யறச்ச நம்னஸ், அந்த அனஸ்தீசியா போட்டோன்னா யூ வில் பிகம் நம்ப். ஸோ அனஸ்தட்டிக் மீன்ஸ் when you are numb to the world. Aesthetic means when you are alive to the world. All the 5 senses must be alive to the world, and that is when you are aesthetic. So therefore, the first rule of cinema, நீங்கள் ஒரு காட்சி எடுக்கிறச்ச முதல்ல இது பாருங்க, எவ்வளோ எஸ்தட்டிக் அப்பீல் இருக்கு இந்த ஷாட்டில். இந்த ஷாட்டை பார்த்தானா கேன் ஐ டேஸ்ட் சம்திங், கேன் ஐ ஃபீல் லைக் டச்சிங் தட் கிளாத், கேன் ஐ ஃபீல் லைக் ஸ்மெல்லிங் தட் ரூம். அஃப்கோர்ஸ் ஐ எம் ஹியரிங் அண்ட் சீயிங், பட் ஆல் த 5 சென்சஸ் மஸ்ட் கம். அப்போ தான் வந்து உங்கள் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு உயிர், இந்த உயிர் அங்கே தான் வரும். அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த இண்டிபெண்டன்ட் சினிமான்னு சொல்கிறச்ச
ப்ளீஸ் டோன்ட் டிபெண்ட் ஆன் ஒன் ஐகான். ஒரு நடிகர் இருக்காரு, இந்த நடிகர் வச்சு படத்தை ஓட்டுவோம், அப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் தென் தட் இஸ் ஒன்லி ஒன் பாடி விச் இஸ் ஃபங்க்ஷனிங். பட் யுவர் ஃபில்ம் ஷுட் ஹேவ் ஆல் த சென்சஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணினேன், இது இந்த இந்த மக்மல் பஃபட் டிஸ்கஷன் ஆன அப்புறம் ஐ யூஸ் டு டிவோட் twice in a year. இது whole year I cannot do this. One entire week, all the students will come with me. அவங்க எல்லாரும் வந்து we will go to 3 destinations. We will go to வெல்லூர். அங்கே வந்து என்னோட நண்பர் வந்து ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார், ஃபார் கார்பரேஷன் ஸ்கூல். எல்லோரும் போங்கடா, யூ மிக்ஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் 2 days. 2 நாளைக்கு அப்புறம் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுங்க இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு. அவர் சொன்னார்ல 4 வயசு பையனை பேசுங்க, தட்ஸ் வாட் இஸ் இட். Talk to these children, create something interesting. So yaar theriyadu, in a fresh place, go and create something. Then for 2 days we will spend in Thiruvannamalai. We will discuss philosophy. We will walk 14 kilometers around the Girivalam நடப்போம். நடந்துட்டு எல்லாரும் சினிமா பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். சம் பேர் பின்னாடி இருப்பாங்க, அப்புறம் முன்னாடி வருவாங்க. அப்புறம் இன்னும் 2 நாள் வந்து நம்ம வந்து செஞ்சிக்கோட்டை மலையில் ஏறி கீழே விடுவோம். And we will talk cinema. இன்னைக்கு when I meet some of my students, you know, they'll say, sir, அந்த 1 வாரம் 2 வாரம் நடத்தினீங்கல்ல, that was the best time in our life. ஏன்னால் இது ஒரு பெரிய அட்வைஸ் உங்களுக்கு. As all young filmmakers, you must realize, I'm talking to the filmmakers here, the 34 filmmakers. Please don't think that it is a friendly film industry outside. உங்களை வந்து எல்லாம் கட்டி பிடிச்சி வாங்கய்யா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், யாருமே வெயிட் பண்ணல உங்களுக்கு. Nobody is waiting for you outside. This I must tell you very clearly. But what is important is, நீங்க 34 பேர் இருக்குல்ல, நீங்க பிரிஞ்சு போக கூடாது, நீங்க சேர்ந்து இருக்கணும். That is the only way revolutions can begin. நீங்க 34 பேர் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா வெளியில போன அப்புறம் it is of no use. This studying in this film school is of no use. நீங்க எப்போதுமே ஒத்துமையா இருக்கணும், உங்க ஐடியாஸ் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்குள்ள. That is where revolution starts, that togetherness. நான் இது வந்து 73 when I joined the FTI Pune, 74ல நான் ஒரு முடிவு எடுத்தேன், இங்கேருந்து வெளியில போறச்ச we should have one feature film ready. ஸோ நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பேசினேன், நம்மனா சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு போவோம்டா, இங்கே வந்து FTI வந்ததுக்கப்புறம் என்ன யூஸ், we should make at least one feature film, you know. And they all said, பண்ணலாம். ஆனால் எப்படி ஹரி, வேர் இஸ் த மணி, வேர் இஸ் த ஆக்டர், டோன்ட் வரி, நமக்கு இது ஒத்துமையாக இருக்காங்கல்ல இந்த விஷயத்தில். they said yes. So I had 4 cameramen, 4 editors, 4 sound recorders, 4 directors. So நம்ம வந்து, and what is the budget, you know, 1.5 lakhs of rupees. In color, 35 millimeter, we'll make a feature film. But only if you are together you can do that. நம்ம 11 பேர் நான் சொன்னேன், முதல்ல வந்து இந்த பேர் போட வேண்டாம் நம்ம படத்தில், யார் டைரக்ட் பண்ணா, யார் எடிட் பண்ணா, யார் சினிமாட்டோகிராஃபி, பேர் பண்ணணும். ஸோ இஃப் யூ see my first film, காசிராம் கோத்வால், it is a film by 16 people. உங்கள் முதல் படம் வந்து இதுக்கு வெளியில் போன அப்புறம் it must be a film by 34 students. Nobody should know இது யார் டைரக்ட் பண்ணா, யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து சிந்திச்சு ஒரு படம் பண்ணினீங்க நீங்கள். That is important. Your cooperative spirit. ஏன்னா அந்த கோஆபரேஷன் தான் இந்த இண்டஸ்ட்ரியை உடைக்க முடியும். ஞான ராஜசேகர் கரெக்டாக சொன்னார், இட் இஸ் பீங் டாமினேட்டட் பை யாருக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடி. Why are we talking about like this? நான் இப்போ I was last 2 weeks ago I was the chairman of the jury for the Kerala Film Festival and I was selecting debut films. only debutant first film. அதில் வந்து ஒரு 16 மலையாள படங்கள் இருந்தது. எல்லா படம் வந்து வெரி லோ பட்ஜெட். வெளியில் வந்து கேட்டேன், எவ்வளோ பண்ணினீங்கன்னு. சார் 4 lakhs படம் முடித்தோம் சார். Wow, in 4 lakhs you finished a feature film? Fantastic, you know. Great struggle. நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, பரவாயில்ல. பட் ஐ லைக் தட் என்டர்பிரைஸ். படம் பண்ணி முடித்தோம் சார். நாங்கள் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செலக்டட் ஒன் ஹவுஸ். எங்கே காசு மேக்ஸிமம் போச்சுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் போகிறது ஆளுக்கு. ஏன்னா இந்த கலர் கிரேடிங்கில் தான் மேக்ஸிமம் மணி இஸ் கோயிங் டுடே, பிகாஸ் யூ ஆர் ஷூட்டிங் டிஜிட்டல். And digital, frame by frame, you know, you have to color, it takes time. But don't think money. How do I bring together the unit and all of us must think alike? எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கணும், அப்போ தான் படம் நடக்கும். So I hate a film when I say I am the director. I am as important as my cinematographer. All my films, without a brilliant music director, Vaidyanathan or music director, L. Vaidyanathan,
அவர் இல்லாமல் என் படமே கிடையாது. He understood my film completely. He is as important as I am, you know. So அப்படின்னு நினச்சி தான் போனோம். So when you see the French New Wave films, I mean, Raoul Coulthardனு ஒருத்தர் இருக்கார், ஒரு கேமராமேன் ஃபார் Godard. He is as important as Godard. Without Godard, there is no Coulthard. Without Coulthard, there is no Godard. அவங்க ரெண்டு சேர்ந்து ஒர்க் பண்ணு. ஸோ நீங்கள் வெளியில் போகிறச்ச ப்ளீஸ் ஒர்க் டுகெதர் as much as possible. That is for me டிபெண்ட் சினிமா. இண்டிபெண்டாக நீங்கள் பிரிஞ்சு போகக்கூடாது, டிபெண்ட்டாக இருக்கணும். All of you should be dependent on each other, keep in touch with each other, and make great films. All the best to you.